பெரியார் பண்பலை 90.4 அலைவரிசை வழங்கும் காற்றோடு கணிதம். அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இப்படி ஒரு அழகான திருக்குறள் மூலமா திருவள்ளுவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணிதத்தோட முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இதை தவிர்த்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 3 வேதம், 4 திசை, ஐம்புலன், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமுமே கணிதம் ஒரு முக்கியத்துவமான ஒன்னா இருக்கு. ஆமாங்க, அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், அனைவருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். அப்படி கணிதத்தையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பெருமையை பறைசாற்றும் வகையில நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜரின் பிறந்த நாளை உலக கணித தினமா அறிவிச்சிருக்காங்க. அதுபோல கணிதத்தை கீழ்த்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும்ன்ற வகையில பல்வேறு செயல்களையும் செஞ்சுட்டு வராங்க. அதுல நீங்க கேட்கவிருக்கும் காற்றோடு கணிதமும் ஒன்று. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இந்நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது யுவராஜ். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. என்ன நேயர்களே, இதுவரையும் நம்மளோட காற்றோடு கணிதம் நிகழ்ச்சியில ரொம்பவே வித்தியாசமான பல நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் நிறையவே ஒளிபரப்பிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியாக தாங்க இருக்க போகுது. இந்த குழந்தைகள் ரொம்ப விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள், அதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா கணிதம்னா பிடிக்கல அப்படின்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. அந்த பயத்தை போக்குற வகையில் எளிமையான முறையில் கணிதத்தை குழந்தைகள் எப்படி போடலாம் அப்படின்றத தாங்க இந்த பகுதியில் கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பாடுனாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதை எப்படி நம்ம எளிய முறையில் சொல்லலாம், எப்படி நம்ம எளிய முறையில் கற்றுக்கலாம், ஒரு நல்ல நல்ல உதாரணங்களோட இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை கேட்குறாங்கன்னா அது அவங்களுக்கு எப்போயுமே சலிப்புத்தன்மை கொடுக்காத நிகழ்ச்சியாக தாங்க இருக்கணும். அதற்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கான அந்த கணிதம் மட்டும் இல்லாமல் இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட ஒரு சில பாடல்கள், இது எல்லாமே நாங்கள் வழங்கிட்டு வரோங்க. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க, உடனே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாய்ப்பாட்டை பத்தி பார்க்கலாமா? பார்க்கலாம் மிஸ். சரி, உங்க எல்லாருக்குமே முதலாம் வாய்ப்பாடு நல்லா தெரியும்ல? தெரியும் மிஸ். எங்க யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். நான் சொல்றேன் மிஸ். எங்க சொல்லு பாப்போம். மிஸ், 1ஓட எந்த ஒரு நம்பரை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும், அதானே மிஸ்? வெரி குட், அதேதான். மிஸ், எனக்கு கொஞ்சம் புரியல மிஸ், இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மிஸ். அது ஒண்ணு இல்ல ஹேமா, 1ஓட எந்த ஒரு நம்பரை பெருக்கினாலும் அதே நம்பர் தான் உனக்கு திரும்ப கிடைக்கும். உதாரணத்துக்கு 5ஓட 1 பெருக்குனா உனக்கு மறுபடியும் விடை 5ன்னு தான் கிடைக்கும். அப்போ 1ஓட 49 பெருக்கினாலும் 49 தான் கிடைக்குமா மிஸ்? ஆமா ஹேமா, அது மட்டும் இல்ல, நீ எந்த நம்பரை 1ஓட பெருக்கினாலும் உனக்கு அதே நம்பர் தான் திரும்பவும் விடையா கிடைக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுது மிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இரண்டாம் வாய்ப்பாடை பத்தி பார்க்கலாம். எஸ் மிஸ். இந்த வாய்ப்பாட்டுல 2 அப்படிங்கிற எண்ணு தான் ரொம்ப அவசியம். அதனால 2 அப்படிங்கிற எண்ணை நிலையா வச்சுக்க போறோம். நிலையானதுன்னா எப்படி மிஸ் சொல்றீங்க? எனக்கு புரியல. முதல் வாய்ப்பாட்டை கத்துக்கும் போது 1 என்ற எண்ணுக்கு உதாரணமா ஒரு வகுப்பறைய நிலையா வச்சுக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி 2 அப்படிங்கிற எண்ணுக்கு ஏதாவது ஒரு பொருளை உதாரணமா வச்சுக்குவோம். அப்படின்னா 2 வகுப்பறைய உதாரணமா எடுத்துக்கலாமா மிஸ்? இல்ல வேணாம், வேற ஏதாவது வித்தியாசமா யோசிக்கலாம்.
வித்தியாசமான எப்படி மிஸ்? சரி, மனிதனோட முகத்துல எத்தனை கண்கள் இருக்கு? 2 தானே மிஸ்? அப்போ அப்போ மனிதனோட கண்களை நிலையா வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் மிஸ். முதல்ல ஒரு மனிதனுக்கு எத்தனை கண்கள்னு பார்த்தா மனிதன் 1, கண்கள் 2. அப்ப 1 பெருக்கல் 2 2. அடுத்து 2 மனிதர்களுக்கு எத்தனை கண்கள் அப்படின்னு பார்த்தா மனிதன் 2, கண்கள் 2. அப்ப 2 பெருக்கல் 2 4. 3 மனிதர்களுக்கு எத்தனை கண்கள்னு பார்த்தா 3 மனிதர்களுக்கும் 2 2 கண்கள் இருக்கும் போது 3 பெருக்கல் 2 6. புரியுதா? புரியுது மிஸ். சரி, அடுத்து 4 மனிதர்களுக்கு எத்தனை கண்கள் இருக்குன்னு பார்க்கலாம். மனிதர்கள் மொத்தம் 4. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 2 கண்கள். அப்ப 4 பெருக்கல் 2 8. 5 மனிதர்களுக்கு எத்தனை கண்கள் இருக்குன்னு பார்த்தா 5 பெருக்கல் 2 10. அதே மாதிரி 6 மனிதர்களுக்கு எத்தனை கண்கள் இருக்குன்னு பார்த்தா மனிதர்கள் 6, கண்கள் 2. அப்ப 6 பெருக்கல் 2 12. 6. சரி சுஜி, 7 மனிதர்களுக்கு மொத்தம் எத்தனை கண்கள்னு சொல்லு பார்க்கலாம். மிஸ், 7 மனிதர்களுக்கு எத்தனை கண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷருக்கு 2 கண்ணா? அப்போ 7 மனிதருக்கு 7 2ஆல பெருக்கினா மொத்தம் 14. 14 கண்கள் தானே மிஸ்? சரியா சொன்ன. எங்க 8ல இருந்து வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன் மிஸ். சொல்லு. 8 மனிதர்களோட கண்கள் எத்தனைன்னு தெரிஞ்சுக்க மனிதர்கள் 8, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்கள் 2. அப்போ 8 பெருக்கல் 2 16. அதே மாதிரி 9 மனிதர்களோட கண்களோட எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க மனிதர்கள் 9, ஒவ்வொருவருக்கும் கண்கள் 2. அப்போ 9 பெருக்கல் 2 18. கடைசியா 10 மனிதர்களோட கண்கள் எத்தனைன்னு தெரிஞ்சுக்க மனிதர்கள் 10, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கண்கள் 2. அப்போ 10 பெருக்கல் 2 20. சரிதானே மிஸ்? சரியா சொன்ன. சரி, இப்போ உதாரணமே இல்லாம 2ஆம் வாய்ப்பாடை எப்படி சொல்லணும்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் சொல்றத கேட்டு நீங்களும் ஒரு தடவை சொல்லுங்க, சரியா? சரி மிஸ். 1 பெருக்கல் 2 2. 1 பெருக்கல் 2 2. 2 பெருக்கல் 2 4. 2 பெருக்கல் 2 4. 3 பெருக்கல் 2 6. 3 பெருக்கல் 2 6. 4 பெருக்கல் 2 8. 4 பெருக்கல் 2 8. 5 பெருக்கல் 2 10. 5 பெருக்கல் 2 10. 6 பெருக்கல் 2 12. 6 பெருக்கல் 2 12. 7 பெருக்கல் 2 14. 7 பெருக்கல் 2 14. 8 பெருக்கல் 2 16. 8 பெருக்கல் 2 16. 9 பெருக்கல் 2 18. 9 பெருக்கல் 2 18. 10 பெருக்கல் 2 20. 10 பெருக்கல் 2 20. எங்க இப்ப நீங்க எல்லாரும் உதாரணம் இல்லாம 2ஆம் வாய்ப்பாட சொல்லுங்க பார்க்கலாம். 1 பெருக்கல் 2 2. 2 பெருக்கல் 2 4. 3 பெருக்கல் 2 6. 4 பெருக்கல் 2 8. 5 பெருக்கல் 2 10. 6 பெருக்கல் 2 12. 7 பெருக்கல் 2 14. 8 பெருக்கல் 2 16. 9 பெருக்கல் 2 18. 10 பெருக்கல் 2 20. மிஸ் சொல்லிட்டோம். வெரி குட்.
சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம 3ஆம் வாய்ப்பாடு பார்ப்போம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம 3ஆம் வாய்ப்பாடு பார்ப்போம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ. எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித் தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர், அட்டகாசம், அருமை, அமர்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. பாரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். நம்மளோட நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்பவே அழகாக போயிட்டு இருக்குங்க. சொல்லப்போனால் இன்னைக்கு குழந்தைகளோட நிகழ்ச்சி, அதனாலவோ என்னவோ தெரியல, ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே விறுவிறுப்பாகவும் போயிட்டு இருக்கு. நாம் இடைவேளைக்கு முன்னால் 2ஆம் வாய்ப்பாடு எப்படியெல்லாம் எளிய முறையில் நம்ம சொல்லலாம் அப்படின்றத கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக 3ஆம் வாய்ப்பாடை எப்படி நம்ம எளிய முறையில் சொல்லலாம், அதற்கான ஒரு சிறந்த உதாரணங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்க. சரி வாங்க நேயர்களே, அவங்க என்னதான் சொல்கிறாங்க, எப்படி 3ஆம் வாய்ப்பாடை எளிய முறையில் நமக்கு சொல்லித்தராங்க, அப்புறம் என்னென்ன உதாரணங்கள்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கணுன்னு ரொம்பவே ஆவலாக இருக்குங்க. நீங்களும் அதே ஆவலோட தான் இருப்பீங்க. சரி வாங்க நேயர்களே, அவங்க எப்படி தான் சொல்லித்தராங்க, என்னென்ன உதாரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம 3ஆம் வாய்ப்பாடு பார்ப்போம். 3ஆம் வாய்ப்பாடுக்கு 3 அப்படிங்கிற எண்ணை நிலையா வச்சுக்க போறோம். அப்ப 3 அப்படிங்கிற எண்ணுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் பார்க்கலாமா? பார்க்கலாம் மிஸ். மிஸ் 3க்குனா எது மிஸ் எடுக்கிறது? 3 கண்கள் இல்லையே மிஸ், அதனால 3 வகுப்பறை எடுத்துக்கலாம் மிஸ். இல்ல வேணாம். ஒரு மின்விசிறிக்கு 3 இறக்கைகள் இருக்கும். அப்ப மின்விசிறி 1, இறக்கைகள் 3. 1 பெருக்கல் 3 3. 2 மின்விசிறிகளுக்கு எத்தனை இறக்கைகள் இருக்கும்னு பார்த்தா மின்விசிறிகள் 2, இறக்கைகள் 3. அப்போ 2 பெருக்கல் 3 3. 2 பெருக்கல் 3 6. அடுத்து 3 மின்விசிறிகளுக்கு எத்தனை ரெக்கைகள் இருக்குன்னு கேட்டா மின்விசிறிகள் 3, ரெக்கைகள் 3. 3 பெருக்கல் 3 9. அடுத்து 4 மின்விசிறிகளுக்கு எத்தனை ரெக்கைகள் இருக்குன்னு கேட்டா மின்விசிறிகள் 4, ரெக்கைகள் 3. அப்ப 4 பெருக்கல் 3 12. அடுத்து 5 மின்விசிறிகளுக்கு எத்தனை ரெக்கைகள் இருக்குன்னு கேட்டா மின்விசிறிகள் 5, ரெக்கைகள் 3. அப்ப 5 பெருக்கல் 3 15. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுது மிஸ். எங்க யாராவது ஒருத்தர் 6வதுல இருந்து சொல்லுங்க பாப்போம். மிஸ் 6 விசிறிகளுக்கு எத்தனை ரெக்கைகள்னு பாக்குறதுக்கு 6 3ஆல பெருக்குனா 18 கிடைக்கும். அப்போ 18 ரெக்கைகள் தானே? ஆமா. அடுத்து ஒரு விசிறிக்கு 3 ரெக்கைகள். அப்போ 7 விசிறிக்கு 7 3ஆல பெருக்குனா 21. அப்போ 21 ரெக்கைகள். 8 விசிறிகளுக்கு 8 3ஆல பெருக்குனா 24. அப்போ 24 இறக்கைகள். அப்புறம் 9 மிஸ். ஆமா. 9 விசிறிகளுக்கு 9 3ஆல பெருக்குனா 27. அப்போ 27 இறக்கைகள் மிஸ். அப்புறம் 10 விசிறிகளுக்கு 10 3ஆல பெருக்குனா 30. அப்போ 30 இறக்கைகள் மிஸ். மிஸ் நான் சொல்லிட்டேன். வெரி குட். சரி, இப்போ 3ஆம் வாய்ப்பாட உதாரணம் இல்லாம சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்களும் சொல்லணும். சரி மிஸ். 1 பெருக்கல் 3 3. 1 பெருக்கல் 3 3. 2 பெருக்கல் 3 6. 2 பெருக்கல் 3 6. 3 பெருக்கல் 3 9. 3 பெருக்கல் 3 9. 4 பெருக்கல் 3 12. 4 பெருக்கல் 3 12. 5 பெருக்கல் 3 15. 5 பெருக்கல் 3 15. 6 பெருக்கல் 3 18. 6 பெருக்கல் 3 18. 7 பெருக்கல் 3 21. 7 பெருக்கல் 3 21. 8 பெருக்கல் 3 24. 8 பெருக்கல் 3 24. 9 பெருக்கல் 3 27. 9 பெருக்கல் 3 27. 10 பெருக்கல் 3 30. 10 பெருக்கல் 3 30. புரியுதா? புரியுது மிஸ். புரியுது மிஸ். எங்க இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். 1 பெருக்கல் 3 3. 2 பெருக்கல் 3 6. 3 பெருக்கல் 3 9. 4 பெருக்கல் 3 12. 5 பெருக்கல் 3 15. 6 பெருக்கல் 3 18. 7 பெருக்கல் 3 21. 8 பெருக்கல் 3 24. 9 பெருக்கல் 3 27. 10 பெருக்கல் 3 30. வெரி குட். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ரைம் சொல்லி கொடுத்தேன்ல, அதை பாடுங்க பாப்போம்.
இது வரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியில நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. அதுலேயே முக்கியமாக சொல்ல போனால் அந்த 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு அது எல்லாமே ரொம்பவே அழகாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுலேயும் அதை எப்படி எளிய முறையில் கற்றுக்கலாம், அதற்கான அழகான ஒரு உதாரணங்கள் எளிய முறையில் ரொம்பவே நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பாணியிலையும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெறும் வாய்ப்பாடு மட்டும் அப்படின்னு போட்டோம்னா குழந்தைங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதற்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாடல், அதுவும் கணக்கு சம்மந்தப்பட்ட பாடல், இந்த மாதிரி பல விஷயங்கள் குழந்தைகளுக்காக நாங்கள் வழங்குறோங்க. சரி நேர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அந்த பாடலுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்னதாக ஒரு இடைவேளை போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் ஏப்பா தம்பி இங்கே வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துகிட்டு போ. எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? அக்கா கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துகிட்டு வாங்க, நம்மள்ட்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. அக்கா நமக்கு வந்து 5 கிலோ, அதனால் 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. அக்கா நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னால் 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்கள் எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்லை தம்பி, 30 ரூபா தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டிங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. அக்கா மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்கிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூப்பர் அட்டகாசம், அருமை, அமர்க்கலம், குதூகலம், கொண்டாட்டம், கோலாகலம், உற்சாகம், சந்தோஷம், உல்லாசம், இது எல்லாம் நினைச்சதுதாங்க நம்ம பெரியார் சமுதாய வானொலி 90.4. பாரெங்கும் பரவட்டும் பகுத்தறிவு பேரலை உங்கள் செவிகளை தேடி வருகிறது. பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம்.
இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம். என்ன நேயர்களே, இடைவெளிக்கு முன்னாடி நம்ம ரொம்பவே அழகான ஒரு 2 வாய்ப்பாடுகள் கேட்டிருப்போம். 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 4ஆம் வாய்ப்பாடு, மூன்றையுமே எப்படி நம்ம எளிய முறையில் சொல்லலாம் அப்படின்றத ரொம்பவே அழகாகவே கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் ரொம்பவே அழகான ஒரு கணக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் நம்மளுடைய பெரியார் சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாக போகுதுங்க. அதுவும் அழகான குழந்தைகள் பாடிய ஒரு மழலை குரலில் தாங்க பாட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எளிய முறையில் எப்படியெல்லாம் கணிதத்தை புகுத்தலாம் அப்படின்றது மட்டுமே எங்களோட லட்சியமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரொம்பவும் வித்தியாசமாகவும் புதுதாகவும் பல நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு வரோங்க. சரி நேர்களே, நாம் வாங்க நம்ம அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அந்த அழகான ஒரு கணித சம்மந்தப்பட்ட ஒரு பாடலை நம்ம கேட்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். சரி வாங்க நேர்களே, உடனே அந்த பாடல் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். நான் இப்ப உங்களுக்கு ஒரு ரைம் சொல்லி கொடுத்தேன்ல, அத பாடுங்க பாப்போம். ஒன்று என்று சொல்லும் போது ஒன்றாய் சேர்ந்து நிற்கணும், நாம் ஒன்றாய் சேர்ந்து நிற்கணும். 2 என்று சொல்லும் போது 2 கையை தட்டணும், நாம் 2 கையை தட்டணும். 3 என்று சொல்லும் போது மூக்கை தொட்டு நிற்கணும், நாம் மூக்கை தொட்டு நிற்கணும். 4 என்று சொல்லும் போது நன்றாய் நிமிர்ந்து நிற்கணும், நாம் நன்றாய் நிமிர்ந்து நிற்கணும். 5 என்று சொல்லும் போது 5 விரலை காட்டணும், நாம் 5 விரலை காட்டணும். 6 என்று சொல்லும் போது ஆடிக்கொண்டே இருக்கணும், நாம் ஆடிக்கொண்டே இருக்கணும். 7 என்று சொல்லும் போது எகிரி எகிரி குதிக்கணும், நாம் எகிரி எகிரி குதிக்கணும். 8 என்று சொல்லும் போது எட்டி எட்டி பார்க்கணும், நாம் எட்டி எட்டி பார்க்கணும். 9 என்று சொல்லும் போது ஒய்யாரமாய் நிற்கணும், நாம் ஒய்யாரமாய் நிற்கணும். 10 என்று சொல்லும் போது பல்லை காட்டி சிரிக்கணும், நாம் பல்லை காட்டி சிரிக்கணும், நாம் பல்லை காட்டி சிரிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்க நீங்களாவே 4வது வாய்ப்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். 1 4 4 2 4 8 3 4 12 4 4 16 5 4 20 6 4 24 7 4 28 8 4 32 9 4 36 10 4 40. மிஸ், 4ஆம் வாய்ப்பாடுக்கு எதுவும் உதாரணம் இல்லையா மிஸ்? 1ஆம் வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 3க்கு உதாரணம் சொன்னீங்கல்ல. வகுப்பறை, கண்கள், அப்புறம் விசிறி, இது மாதிரி 4ஆம் வாய்ப்பாடுக்கு இல்லையா மிஸ்? இருக்கே, ஆனா அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே மிஸ். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல நம்ம 4ஆம் வாய்ப்பாடு உதாரணமும் 5ஆம் வாய்ப்பாடும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே மிஸ். அதுக்கு முன்னாடி நான் நேத்து சொல்லி கொடுத்த 1ஆம் வாய்ப்பாடு, இன்னைக்கு சொல்லி கொடுத்த 2ஆம் வாய்ப்பாட்டையும் 3ஆம் வாய்ப்பாட்டையும் 3 தடவை உங்களோட நோட்ல எழுதிட்டு வாங்க. சரியா? எஸ் மிஸ். Thank you students. Thank you miss. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள சுட்டி சுட்டி குழந்தைங்களுக்கும் இந்த கணிதம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி வாய்ப்பாடு அப்படின்னு எடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்காத விஷயமாகவே இருக்குது ஒரு சில குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க உங்களுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பாடுகள் தெரியாமல் போயிடுது. அதை இப்போ எளிய முறையில் சில பல உதாரணங்களோட நீங்கள் அதை கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்ச விஷயமா மாறிடுது. ஏன்னா இப்போ கூட நீங்கள் ரொம்பவே
எளிய முறையில் வாய்ப்பாடு கற்றுட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாருக்குமே வாய்ப்பாடு 1, 2, 3, 4 இந்த 4 வாய்ப்பாடும் நல்லாவே தெரியும் நம்புகிறோம். சரி நேயர்களே, இன்னும் பல நல்ல நிகழ்ச்சியோட உங்களை நான் அடுத்த போதில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ். கேளுங்கள், கேட்பதை சிந்தியுங்கள், சிந்திப்பதை செயலாற்றுங்கள், செயலாற்றுவதை வாழ்வாக்குங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 காற்றோடு கணிதம்.